இந்த நாய் தூங்க சொல்லலாம். நாய் தூங்கினா என்ன தூங்கலன்னா உனக்கு என்ன? நாய் அது பாட்டு ரோட்ல கிடக்கும். கம்முன்னு போயில கம்முன்னு இருந்துரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு சண்டே. ஹாப்பி சண்டே. வாங்க இன்னைக்கு வந்து என்னென்ன வேலை காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பார்த்துருக்குறோம்னு காட்டுட்டுங்களா. கடை ஜாமான் கழுவியாச்சு, மல்லாட்டை வறுத்து வச்சுருக்கிறேன், டீ போட்டாச்சு. மாமா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் செய்வாங்க அந்த வேலை. நானே ஜாமான்லாம் கழுவி முடிச்சுட்டேன். அடுத்தது சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது, சாதத்துக்கு. ஓகேங்களா? அடுத்தது லைவ் போட கிளம்பியாச்சு. அடுத்தது லைவ் போட கிளம்பியாச்சு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. என்ன டீ ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா வடிகட்டல, இன்னும் வடிகட்டு ஜாமான் கழுவி வச்சாச்சு. இது ரஸ்க்கு, அது ரஸ்க்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவசரம் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. மல்லாட்டை வறுத்து வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு கூட கொதிக்குது. வேற என்ன கொதிக்கும்? சண்டே எல்லாம் ஸ்பெஷல்லாம் செய்யலையா? இன்னும் ஸ்பெஷலெல்லாம் இல்லை. நேற்று தான் சிக்கன் குழம்பு. டெய்லியும் ஸ்பெஷலாக செய்வாங்க. வெளியே மீன் விற்கிது. என்ன ஆயில் டப்பையா இவ்வளோ கோணாக இருக்குதா? இது ஆயில் அது ஒரு நல்ல டப்பாவுக்கு மாற்றி வைக்கலாம்ல. நீ தான் வாங்கி தரணும், நான் வாங்கி வாங்கணும். தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு. ஆமாம், நல்லா தூங்கு புறக்க விடுங்க. சரி, மாமன் நல்லா தூங்கட்டும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து எல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணி வச்சுருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. மாமா வந்து கடைக்கு ஒன்று கிளம்பியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். சூப்பு குண்டா எல்லாமே நம்மளோட ஒர்க்கு, ஃபுல் ரொட்டீன் ஒர்க் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்னா, சூப்பு ரெடி பண்ணிட்டேன், சிக்கன் போண்டா ரெடி பண்ணியாச்சு. மாமா வந்து சிக்கன் போண்டாக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. போண்டா போய் கடையில் தான் போய் போடணும். மாமா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு வெளியில். இப்போ இனிமேல் வந்து கடைக்கு போயிட்டு லைவ் போடுறேன். கண்டிப்பாக லைவ் பாருங்கள், தெரியும். லைவ் சொல்லிட்டு டைம் 4:30 என்னோட லைவ் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்தையும் அவிச்சு முட்டை 3 ஆட்டை முட்டை அவிச்சாச்சு. இன்னைக்கு சண்டேன்றதுனால கம்மியாக தான் நம்ம வந்து பொருள் போட்டிருக்கிறோம். பசங்க ஒன்றா சோறு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாதம் வச்சு அவரைக்காய் பொரியல் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சாப்பாடு. ஓகேங்களா? காலையிலேருந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஸ்பெஷல் சொல்லுங்க. சண்டே நாங்கள் கடை போடுறோம். வேலை இல்லாமல் லீவ் போட்டு ஜாலியாக இருக்கும். சண்டே கவர்மெண்ட் வேலைக்கிறவங்களா லீவ் போட்டு எல்லாருக்கும் லீவாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க, வீட்டில் இருப்பீங்க. நாங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் சண்டே. ஆமாம், எப்பாச்சும் ஒரு டைம் தான் நம்ம லீவ் விடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இடையில வந்து நிறைய பிரச்சனை. எப்படின்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதாவது கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் பிரச்சனையே போகுது. அதனால வந்து ஒரு நாள் கூட லீவ் விடாமல் அப்படியே போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சிலிண்டர் இல்லாமல் வேறு அடுப்பில் போகிறதா இருக்குது. நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு நாள் அந்த வீடியோ போடுறேன். நாளைக்கு வரோம் அந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அடுக்கி வெளியே வச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்பா கை வலிக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணா நான் நாளைக்கு பேசுறேன் உங்க கூட. சரிங்களா? நாளைக்கு வந்து இல்ல காலையில எந்திரிச்சு டீ போட்டு அப்புறம் என்ன சோறு செஞ்சு அப்புறம் என்ன உனக்கு அது சிம்பிளான மேட்டரா? அடிச்சே போடுறேன். ஆல்ரெடி வீடியோல எடுத்தாச்சு, திரும்பவும் வேற சொல்றேன். இல்ல நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செஞ்சேன், சிக்கன் போண்டா ரெடி பண்ணேன், சூப்பு வச்சேன், தண்ணி பிடிச்சேன், ஜாமான் கலவன சேரா துணி துவைச்சேன், பிள்ளைங்களை குளிப்பாடு, இத்தனை வேலையுமே காலையிலேருந்து கண்டினியூவாக செஞ்சுட்டு இப்போ வந்து 2 ரீல்ஸ் போட்டு கிளம்புறேன் நான் கடைக்கு. எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இவருக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் சிம்பிளாக தான் தெரியுமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சொல்லவே இல்ல, சிம்பிள்னு சொல்லவே இல்ல. ஒரு லேடிஸ்க்கு வீட்ல எத்தனை வேலை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ செஞ்ச வேலை சிம்பிள்னே சொல்லல, சரியா? அடே பாருங்க, சண்டை வரக்கூடாது. செஞ்ச வேலையே திரும்பவும் சொல்ல. வீடியோல தான் எடுத்தாச்சு. சிம்பிளா சொன்னேன், சரியா? காலையிலே வந்து ஜாமான்லாம் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாமான் கழுவிட்டேன், அந்த ஜாமான் கழுவிட்டேன், காலையில டீ வச்சுட்டேன். கடை ஜாமான் ஃபுல்லா நான் இன்னைக்கு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி
ரொம்ப லென்த்தாக வேண்டாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். ஓகே பாய். கடை கிளம்புறோம். பாய். ஏய் டுடூஸு என்னடா பண்ற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மாமா பஜ்ஜி போடுறாங்க, வாழைக்காய் பஜ்ஜி. யார் யாருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏய் உன்னதான்டா கேட்குறேன், என்னடா பண்ற?